தீஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் நார்மலாக யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் தினமும் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸோ ஃபஸ்ட்டாக உங்களோட நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் எய்ம் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ, நான் உங்கள் கிரேசி சகா வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட் எதுவும் பெருசாக இல்லை. அது போக இது ஒரு பெரிய அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வேறு லெவலான இமேஜ் ஃபோட்டோ. இது புல்லட்டில் பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஸ்டில் கொடுத்துருக்காருல்ல, அவர் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஃப்ரீ ஃபயரில் ப்ரோ பிளேயர் அண்டு பிசி பிளேயரு, மானிட்டர்லேயே ப்ளே பண்ணுவார். இவர் வந்து ஓல்டு பிளேயருக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் நியூ பிளேயருக்கு யாருக்கும் தெரியறதுக்கு மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓல்டு பிளேயர் தான் தெரியும் இவர் என்னென்ன பண்ணார், என்னென்ன எவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃப்ரீ ஃபயரில் அடிக்ட்னு சொன்னால் இவரும் சொல்லலாம். இவர் போல் ஒரு நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஸ்டேட்டில். கேமிங் தமிழ்னு சொல்லிட்டு இருக்காரு, எவ்வளோ பேர் இருக்காங்க. கேமிங் தமிழன் பிளேயர் வந்து எங்கள் ஊர் பக்கத்தூர் தான், ஓகேங்களா. அது ஒன்றும் பெருசாக எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. ஆனால் அவரும் ஒரு நல்ல டாப்அப் பண்ணி நிறைய டைமண்டு செலவு பண்ணி இது பண்ணுவாங்க. அதே போல் இவரும் அதே போல் தான். ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்தால் உடனே டாப்அப் பண்ணி எல்லா காஸ்டியூமாக இருக்கட்டும், எமௌண்ட்டாக இருக்கட்டும், கன் ஸ்கின்னாக இருக்கட்டும், லெவலப் கன் ஸ்கின்னாக இருக்கட்டும், எல்லாமே ஃபஸ்ட்டு இவங்க அப்புறம் கேமிங் தமிழ் டக்குன்னு பண்ணுவாங்க. ஸோ இவங்களாம் இதிலே ரொம்ப எடிட் ஆனவங்க. இவருடைய ஸ்டோரி ஏதோ விட்டுருக்காங்க போல். பட் ஆனால் நான் ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலாக இது போல் இமேஜ் ஒன்று போடுவான்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நம்ம ஸ்டேட்டில் இவர் வந்திருக்காருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. சீரியஸ்லி சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சீரியஸாங்க. ஏன்னா நம்மளுடைய இதில் வந்து இவர் ஃபோட்டோ வந்திருக்குன்னா நல்லது தான், பரவாயில்ல. இவருடைய ட்ரீம் போல் இது. அது நான் என்ன இதுன்ட்டு நான் உள்ள யூடியூப்பில் போய்ட்டு வீடியோ பார்த்துட்டு என்ன இதுன்ட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பிவிஎஸ் கேமிங் நல்ல ஒரு பிளேயரு. நிறைய கிவ்வேலாம் நிறைய பண்ணுவார். நான் என்னங்க கிவ்வே பண்ணுறேன், இவரெலாம் பல மடங்குங்க. இவருக்கு பல மடங்கு வருதுன்னா அதே போல் சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க, வியூஸும் போகும். அப்புறம் அஃபிஷியலாக ஃப்ரீ ஃபயர்லேருந்து நிறைய டைமண்ட்டு காஸ்டியூம் அமௌண்ட்டு நிறைய விடுவாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து நிறைய வரும். அதனால் நம்ம வந்து லோவஸ்ட் பிளேயரு. அதனால் நம்மளாம் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை. நம்ம மொபைல் பிளேயர் ஒன்லி மட்டும். நம்ம வந்து இந்த லோக்கலில் ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஆடிட்டு அப்போது ஒரு ஆடிட்டாருன்னா. பட் ஆனால் இப்போது அப்படிலாம் இல்லை. ஸோ எனக்கு சீரியஸாகவே ஷாக்குங்க. சீரியஸாகவே ஷாக் தான் ஆகுது எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவருடைய இமேஜ் இதில் வந்திருக்கு. அது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ ரேரு தான் இதில் விடுறது, ஓகேங்களா. அதனால் நல்லாவே இருக்குது. ஸோ நேற்று சொல்லிட்டுருப்ப இன்றைக்கி மேட்ச் என்ன ஏதாச்சுன்னு. அவர் வின் பண்ண பேர் வந்து பிரவீன். அவருக்கு வந்து டாப்அப்பு இது வந்து கிவ் வந்து பண்ணிட்டேன். ஸோ இன்க்ரீஸ் வந்து மணி வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒரு ரூம் வச்சு ப்ளே பண்ணால் என்னதுன்ட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்று தான். எல்லாமே தெரியும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பப்போ கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா.
எனிவே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பாய்.